அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்தியாவை கடுமையாக சீண்டி இருக்குது கனடா. என்னமோ தெரியல நண்பர்களே, காலமாக இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருந்த நல்ல உறவு கெட்டு போய் இப்பொழுது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்த பிறகு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் 7ஆம் பொருத்தமாகவே இருக்குது. பாரத பிரதமராக 3வது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இன்னும் அவர் பதவியேற்க கூட இல்லை. அதற்குள்ளாக இந்தியாவை சீண்டும் விதமாக தொடர்ந்து சில விஷயங்களை செய்திருக்குது கனடா. அதுவும் இந்தியர்கள் அப்படி கொதித்து போகிற லெவல்ல கனடா இந்தியாவை சீண்டி இருக்குது. கனடாவுடைய இந்த சீண்டலுக்கு இந்தியர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றியும் இருக்கிறாங்க. கடுமையான எதிர்த்தாக்குதலை கனடாவின் மீது நடத்தியும் வர்றார்கள். அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல ஹைலைட்டே. கனடா இந்தியாவை எப்படியெல்லாம் சீண்டி பார்க்குது, அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான புதிய பாரதம் நம்ம இந்தியர்கள் எப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, பாரத பிரதமராக தொடர்ச்சியாக 3வது முறையாக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாளை அவர் பதவியேற்கவும் உள்ளாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த 2 நாட்களாகவே ஒரு வைத்தெரிச்சல் பிடிச்ச கேஸ் ரேஞ்சுக்கு கனடா இந்தியாவை மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்குது. அதுவும் அந்த வைத்தெரிச்சல் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பாரத பிரதமர் இன்னும் பதவியேற்க கூட இல்லை. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாரு, பெரும்பான்மை இருக்குது நம்ம கிட்ட. அதனால அவரை நாளைக்கு மாலையில தான் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்கவே அழைச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது பிரதமர் இன்னும் பதவியேற்க கூட இல்லை, அதற்குள்ளாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தேவையே இல்லாம அனாவசியமாக பாரத பிரதமரை வாழ்த்துறேங்கிற பேர்ல ஒரு சீண்டி இருக்கிறாரு. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பதவியேற்றுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியான உடனேயே அவர் தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியான உடனேயே உலகம் முழுவதும் இருந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பிரதமர் மோடிக்கும் இந்தியாவுக்கும், ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுகிற மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், யூரோப்பை சேர்ந்த அனைத்து நாடுகள் மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தியாவை ஒட்டிய அண்டை நாடுகள் எல்லாமும் சரி, பிற நாடுகள் இந்த பக்கம் ஜப்பான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கொரியா, மலேசியா, சிங்கப்பூர்னு கிட்டத்தட்ட உலகின் பெருவாரியான நாடுகள் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? இந்தியாவுடைய ஜென்ம எதிரியான சீனாவும் பாகிஸ்தானும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. உலகமே இப்படி இருக்கையில கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? பாரத பிரதமர் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல கனடாவுடைய பிரதமருடைய அலுவலகம் வெளியிட்ட ஒரு ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மீண்டும் தேர்தலில் ஜெயிச்சு இந்தியாவுடைய தலைவராக பதவியேற்க இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட நிறுத்தி இருந்தா மரியாதையா போயிருக்கு நண்பர்களே. அதுதான் அவங்களுக்கும் அழகு, எல்லாத்துக்கும் அழகு. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோவோட வாய் சும்மா இருக்குமா? இந்த வாழ்த்தை சொல்லிட்டு அதே மெசேஜ்ல அடுத்து என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, இந்தியாவோடு தொடர்ந்து உறவுகளை மேம்படுத்த விரும்புகிறோம். எப்படி அப்படின்னாக்க, ஆங்கர்டு டு ஹியூமன் ரைட்ஸ், டைவர்சிட்டி அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்திருக்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, தங்களுடைய உறவுகள் ஹியூமன் ரைட்ஸ்லையும், ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டும், டைவர்சிட்டி பல கல்ச்சர்களை கொண்ட மக்கள் வாழ்கிற நாடு இல்லையா, பல கல்ச்சரை ஊக்குவிக்கிற விதமாகவும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தங்களுடைய உறவுகளை தாங்க மேம்படுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்குது. எப்பா, ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா நீ வாழ்த்து சொல்லு, ரைட்டு. வாழ்த்து சொல்றதுக்கு நீ எதுக்கு டிஸ்க்ளைமரு, கேவியட்டு, கண்டிஷன்லாம் போடுற அப்படிங்கிறது தான் இப்பொழுது மேற்கத்திய நாடுகளே கனடாவை கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் எவ்வளவு கேவலமாக அவங்க என்ன எழுதியிருக்கிறாரு, ஹியூமன் ரைட்ஸ், அதாவது இந்தியாவில் வாழ்கிறவங்க யாருக்கும் மனித உரிமைகளே வழங்கப்படாத மாதிரியும், அப்படி வழங்கப்படுகிற பட்சத்தில் அதே மாதிரி ரூல் ஆஃப் லா, இந்தியாவில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிற பட்சத்தில்
அதே மாதிரி பல மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற பட்சத்தில் நம்ம இரு நாட்டு உறவுகளை நாம் மேம்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கோமாளியான ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே நண்பர்களே, ஜஸ்டின் ட்ரூடோவை அவங்க நாட்டு மக்களே ஒரு கோமாளின்னு தான் அழைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பதவிக்கு வந்ததிலிருந்தே எல்லாரையுமே பகிச்சுக்கிட்டாரு. இந்தியாவை தான் இப்போ சீன்றாருன்னு இல்லை, இவர் அமெரிக்காவையும் இப்படித்தான் சீண்டினாரு. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நெருங்கிய நட்பு இருந்தது, அது ஒரு லெவலில் கட்டாயி போச்சு, ஏனோ தானோன்னு தான் இப்போ இருக்குது. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் கனடாலாம் இப்படி இருந்தவங்க இப்பொழுது கொஞ்சம் தள்ளித்தான் நிற்கிறாங்க. ஜஸ்டின் ட்ரூடோவோட நமக்கெல்லாம் ஒத்து வராது சாமி அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக கனடாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான சீனாவை இவர் பயங்கரமாக தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருந்தார். அதனால் சீனா என்றைக்கோ இவரை கழுவி ஊற்றி கழட்டி முட்டுருச்சு. அதற்கு அடுத்ததாக நாம் சிக்கணும்னு நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கிறாரு. நம்மளை சீன்றதுக்காகவே காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இவர் அங்கே ஊக்கமும் அளிச்சு வராரு. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு இப்படி ஒரு குதர்க்கமான வாழ்த்தை சொல்லி இருக்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. சரி தொலைதுவோ அப்படின்னு நினச்சோம்னா அவங்க நாட்டு அரசாங்கம் இதோட விடுறதா இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனடா நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதுவும் எப்படி, நம்ம ஆளுங்க பட்டியல் போட்டிருக்குது. மிகப்பெரிய அச்சுறுத்தல் யாருன்னா சீனாவா. சீனாவுக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்தியா, மூன்றாவது இடத்துல ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனடாவுடைய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு இந்த நாடுகள்லாம் அரும்பாடுபடுது. அவங்க நாட்டுக்குள்ள வந்து பல உள்ளடி வேலைகளை செய்யறாங்க அப்படின்னும், அவங்க நாட்டில் இதை நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இவங்க பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த உறுப்பினர்களை எல்லாம் வந்து தங்க நாடுகளுக்கு தேவையான சாதகமான சட்டங்களை எல்லாம் பாஸ் பண்ண வச்சு தங்க நாட்டுக்கு சாதகமா கனடாவை மாத்துறாங்க அப்படின்னு சீனாவை பற்றியும் இந்தியாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் சொல்லியிருக்குது. இது என்னங்க சார் கூத்தா இருக்குது? அவங்க நாட்டு எம்பி லஞ்சம் வாங்குறானா அவங்க நாட்டு எம்பி அவனே பிடிச்சிக்க தண்டிக்க வேண்டியதானேன்னு தானே கேட்குறீங்க. அந்த அறிவு ஜஸ்டின் ட்ரூடோக்கு இருந்திருந்தா எல்லாத்தையும் இப்படி வம்பு கிழித்து எல்லா பக்கமும் உறவை கெடுத்திருப்பாரா? ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. மனுஷனுக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இந்த வருஷம், தான் எப்படியாவது ஜெயிச்சாகணும், அதுக்கு சீக்கியர்களுடைய வாக்கு தனக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால இந்தியாவை தொடர்ந்து அவர் சீண்டி கொண்டிருக்கிறாரு. இவருடைய இந்த சீண்டலுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கிற ஆட்கள் நாம் இல்ல. இப்ப யானை மேல ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா யானைக்கு என்ன வலிக்கவா போகுது அல்லது கண்டுக்கவா போகுது யானை? அந்த மாதிரி கனடா பேசுறதெல்லாம் தூத்துன்னு இப்படி தள்ளி விட்டு இருக்கிறோம் நாம. இருந்தாலும் கூட கனடா பேசியதற்கெல்லாம் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்குது. ராஜாங்க ரீதியில பல விதமாக இந்தியா கனடாவை திருப்பி அடிச்சாலும் கூட இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் விஷயத்துல கனடா அடங்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்தியர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து கனடாவுக்கு மிகப்பெரிய அடி கொடுத்திருக்கிறாங்க நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, இந்திய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கனடாவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறது கிட்டத்தட்ட 60% கடந்த ஆண்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. சரி, நாம வந்து பசங்களை அந்த நாட்டுக்கு அனுப்பலைன்னா என்னங்க சார் ஆயிருப்போகுது அப்படின்னு தானே சொல்றீங்க. அதுதான் இல்லை நண்பர்களே. ஏன்னா கனடாவுடைய மிகப்பெரிய வருமானத்தில் ஒன்று என்னன்னா, வெளிநாட்டு மாணவர்கள் அங்க வந்து படிக்கிறது தான். கனடா நாட்டு மாணவன் ஒருத்தன் ஒரு எம்எஸ் பண்றாருன்னு வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு அவருக்கு $4000-5000 செலவாகும், கனடியன் டாலர். அதே சமயத்தில் ஒரு இந்திய நாட்டு பிரஜை கனடால போய் அதே கோர்ஸ் படிக்கிறாருன்னா அவர் கட்டுறதை விட 5 முதல் 10 மடங்கு இந்தியர்களுக்கு செலவாகும். கோர்ஸ் ஃபீஸே நமக்கு 25,000 40,000 50,000 வரைக்கும் கோர்ஸ் ஃபீஸ், நான் சொல்றது டாலர்ல $50,000 வரைக்கும் செலவாகும். ஆனால் செலவுகள் அதோட முடியாது. நம்மளுடைய போக்குவரத்து செலவு, நாம் அங்கே வீடு எடுத்து தங்குற செலவு, நம்முடைய சாப்பாட்டு செலவு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த நாட்டு மாணவன் ஒருத்தன் செலவு பண்ணுறதை விட குறைந்தபட்சம் 10 மடங்கு நம்ம செலவு பண்ணி அதே டிகிரியை வாங்குறோம் நண்பர்களே. இது வந்து கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்குது. கனடாவில் உள்ள பல யூனிவர்சிட்டிகள் இதை நம்பித்தான், வெளிநாட்டு மாணவர்களை நம்பித்தான் இருக்குது. வெளிநாட்டு மாணவர்கள் 65% இந்தியர்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் இந்திய பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இனிமே நாங்கள் கனடாவுக்கு எங்களுடைய மாணாக்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சென்ற ஆண்டு முடிவு செய்த பிறகு கனடாவுக்கு அது மிகப்பெரிய பொருளாதார அடியாக வந்து சேர்ந்துருக்குது. கனடாவுடைய அந்த எஜுகேஷன் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, அது இதோட ஒரு தடவைக்கு 100 தடவை ஜஸ்டின் ட்ரூடோவை நேர்லையே போய் பார்த்து பல முறை மன்றாடிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இந்திய மாணாக்கர்கள் வரலைன்னா எங்களுக்கு வருமானமே போயிடும், நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டியே இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்லாம் சொல்லியும் கூட இந்த குறுகிய புத்தி கொண்ட ஜஸ்டின் ட்ரூடோ, கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ யார் பேச்சையும் கேட்கறதாக இல்லை, இந்தியாவை தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருக்கிறாரு. கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க ட்ரூடோ அவர்களே, நாளைக்கு நம்ம பிரதமர் பதவியேற்கிறாரு, அதற்கப்புறம் இருக்குதப்பா உங்களுக்கெல்லாம் கச்சேரி அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.